ஃப்ரீடம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விவேக். மீண்டும் வந்து விட்டாரா ஆளுநர். அதாவது கொஞ்ச காலமா ஆளுநரோட அந்த சலசலப்பும், அந்த பிரச்சனைகளும், சர்ச்சைகளும் இல்லாம இருந்தது. மீண்டும் வந்து ஆளுநர் வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு குடுத்திருக்காரு. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் வந்து சந்திக்கணும் அப்படின்ட்டு. எதனால அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சமீப காலமா பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருந்ததுல்ல. அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் சார்பா உச்சநீதிமன்றத்தில வந்து ஆளுநருக்கு எதிரா வந்து ஒரு வழக்கு ஒண்ணு தொடர்றாங்க. ஆளுநரோட செயல்பாடுகள் எல்லாமே சரியில்ல அப்படின்ட்டு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, கேரளா, பஞ்சாப் போன்ற மாநிலங்களுமே தொடர்ந்து இருந்தாங்க. அத ஒட்டி வந்த தீர்ப்புல வந்து உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் வந்து பல்வேறு விளக்கங்கள் வந்து அளிச்சிருந்தாங்க. அத தொடர்ந்து ஆளுநர் அவர்கள் வந்து முதலமைச்சர் சந்திக்கணும் அப்படின்ட்டு வந்து அறிக்கை ஒண்ணு விட்டிருக்காங்க. ஸோ அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். கடந்த பல தினங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசாங்கம் சார்பா ஆளுநர் மேல ஒரு வழக்கு ஒண்ணு தொடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் வந்து சரியா செயல்பட மாட்டேன்றாரு. குறிப்பா அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு செயல்பட மாட்டேன்றாரு. தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் வந்து எதிரா இருக்காரு, முட்டுக்கட்ட போறாரு. ஸோ அவரோட ஆளுநர் அப்படின்ற பதவிக்கு ஏற்ற கடமைகள வந்து அவர் செய்ய மாட்றாரு அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசாங்கம் சார்பா குற்றச்சாட்டு ஒண்ணு உச்சநீதிமன்றத்தில ஒரு வழக்கு ஒண்ணு தொடர்ந்திருந்தாங்க. இது தமிழ்நாடு அரசாங்கம் கிட்ட மட்டும் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. நம்ம முன்னாடியே கூட நம்ம பேசியிருப்போம். கேரளா அரசாங்கமும் சரி, பஞ்சாப் அரசாங்கமும் சரி, அந்த மாநில அரசாங்கங்களும் அந்தந்த மாநிலத்தோட ஆளுநர் மேல வந்து உச்சநீதிமன்றத்தில வழக்கு ஒண்ணு தொடர்ந்திருந்தாங்க. ஸோ அந்த வழக்கு எல்லாமே ஒட்டி சந்திரசூட் அவர்கள், அதாவது உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டிருந்தாரு. இந்த மாரிலாம் நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனவேதனை அளிக்குது. ஆளுநர் இந்த மாரிலாம் செயல்படக்கூடாது அப்படின்ட்டு. குறிப்பா நம்ம இன்னொரு விஷயம் இதில பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, யார் எல்லாமே ஆளுநர் வந்து சரியா செயல்படல, ஆளுநர் வந்து தன்னோட கடமையை மீறி செயல்படுறாரு, ஆளுநர் வந்து தன்னோட வரம்புக்கு அப்பாற்பட்டு செயல்படுறாரு, மாநில அரசாங்கத்தோட அந்த ஒரு பரஸ்பர நல்லுறவை வந்து மேற்கொள்ள மாட்டேன்றாரு. குறிப்பா இது இது எங்கெங்கலாம் நடக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆளுகின்ற மத்தியில் ஆளுகின்ற ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஆட்சியில இல்லாத மாநிலங்கள்ல எங்கெங்கெல்லாம் எதிர்க்கட்சிகள் ஆட்சியில இருக்கோ அந்தந்த மாநிலங்கள்ல தான் இன்னும் குறிப்பா வந்து மேற்கொள்ளப்படுது. எந்த மாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாநில அரசாங்கம் வந்து ஒரு சட்ட மசோதா நிறைவேற்றி ஆளுநரோட ஒப்புதல் காமிச்சா, அத வந்து திருப்பி அனுப்பாம இருக்கிறது. அது மேல வந்து நியாயமற்ற முறையில வந்து விமர்சனங்கள் வைக்கிறது, காரணமின்றி திருப்பி அனுப்புறது, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாம இருக்கிறது, கிடப்பில வந்து வருட கணக்கு 2 வருடம், 3 வருட கணக்கு வந்து கிடப்பிலேயே போட்டு வைக்கிறது. ஸோ இத்தகைய செயல்கள் எல்லாமே ஆளுநர் வந்து ஈடுபடுறாரு. ஆக இத வந்து நாங்க அரசியல் ரீதியா அணுகி பார்த்தாச்சு, அரசியல் ரீதியாவும் சித்தாந்த ரீதியா அணுகி பார்த்தாச்சு. இதுக்கு மேல வாய்ப்பில்ல. இனிமேல் நாங்க உச்சநீதிமன்றம் நாடுனா தான் எங்களுக்கு ஒரு விடிவுகாலம் வரும், தீர்ப்பு வரும் அப்படின்ட்டு நம்பி 3 மாநில அரசாங்கங்களும் ஆளுநர் மேல வந்து உச்சநீதிமன்றத்தில வந்து வழக்கு வந்து தொடர்றாங்க. ஸோ அந்தந்த மாநிலத்துக்கு வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் சந்திரசூட் அவர்கள் வந்து தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. தமிழ்நாடு ஆளுநர் இத்தகைய விஷயங்கள வந்து மேற்கொள்றது வந்து ரொம்பவே மனசுக்கு வந்து கஷ்டமா இருக்கு. ஏன்னா பல்வேறு மாநிலங்கள் வந்து இந்த மாரி ஆளுநர் மேல வந்து குற்றச்சாட்டு வர்றது வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்ல. இன்னொன்னு ஆர்.என். ரவி அவர்களுக்கு வந்து உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை மேல விட்டிருந்தாரு. "ஒண்ணு இந்த பிரச்சனைய நீங்களா முடிக்காவிட்டா, நாங்க வந்து முடிக்க வேண்டியது வரும்" அப்படின்னும் சொல்லியிருந்தாரு. கடுமையா விமர்சிச்சும் இருந்தாரு. ஏன்னா நீங்க இத்தன நாள் வந்து, அதாவது இந்த வழக்கு தொடங்குவதற்கு முன்னாடி வரைக்குமே நீங்க வந்து அந்த மசோதாக்கள் மேல எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பல. நீங்க திரும்பியும் அனுப்பல. வெறுமனே உங்ககிட்ட கிடப்பில மட்டுமே போட்டு வச்சிருந்தீங்க. எந்த ஒரு காரணமும் இல்லாம நீங்க கிடப்பில போட்டு வச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அவங்க வழக்கு தொடர்ந்ததுக்கு அப்புறமா தான், அவங்க எப்போ வழக்கு தொடர்றாங்களோ, அந்த விஷயத்துக்கு அப்புறமா தான் நீங்க வந்து அத வந்து மாநில அரசாங்கத்துக்கு காரணமின்றி திரும்ப அனுப்பிச்சிருக்கீங்க. ஸோ எதனால அப்படின்ட்டு அந்த ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தாங்க. ஆக நீங்க வழக்கு தொடர்றாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் நீங்க வந்து திரும்பி அனுப்பிச்சீங்களா அப்படின்ற மாரியும் கேட்டிருந்தாங்க. இத்தகைய விஷயங்கள நீங்களே பேசி முடிக்கிறது வந்து சரியா இருக்கும். நாங்க இதில தலையிட்டா அது வேற மாரி இருக்கும். நாங்க என்ன முடிவு பண்றோமோ அதான் நீங்க பண்ண வேண்டியதா இருக்கும். மாநில அரசாங்கத்தோட ஒத்துப்போங்க. அவங்களோட பரஸ்பர ஒரு நல்லுறவ வந்து மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம குறிப்பா முதலமைச்சர நீங்களே அழைச்சு பேசுறது தான் சரியா இருக்கும். ஏன்னா உங்க மேல இத்தகைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருக்கு. இத்தகைய விமர்சனங்கள் எல்லாமே உங்க மேல வந்து வச்சிருக்காங்க. தொடர்ந்து நீங்க வந்து இதே மாரி தான் செயல்பட்டுட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போக்கில் தான் செயல்பட்டுட்டு இருக்கீங்க. அரசமைப்பு சட்டத்துக்கு உட்படாம அதுக்கு எதிரா தான் செயல்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து வந்திருக்கு. கிடப்பில போட்டு வச்சதுக்கான காரணமும் நீங்க சொல்லுங்க. மேலும் இந்த விஷயத்த எந்த அளவுக்கு சீக்கிரமா முடிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு சீக்கிரமா முடிச்சுட்டு அடுத்த வேலைய வந்து பார்க்க போங்க அப்படின்ட்டு உச்சநீதிமன்றத்திலிருந்து ஆளுநருக்கு ஒரு விமர்சனத்தோட கூடிய ஒரு தீர்ப்பு ஒண்ணு வந்திருந்தது. அத ஒட்டி ஒரு 20 நாள் கழிச்சு ஆளுநர்கள் மீண்டும் வந்து வெளிய வந்து எட்டி பார்த்திருக்காருன்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, ராஜ்பவன்ல இருந்து
சிஎம்மோட அதாவது முதலமைச்சர் அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் ஒன்று அறிக்கை ஒன்று வருது. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஆளுநர் அவர்கள் வந்து முதலமைச்சர் சந்திக்கணும். ஒரு பரஸ்பர நல்லுறவோட கிடப்பில இருக்கிற மசோதாக்கள் எல்லாமே அடுத்து வந்து அதுக்கு வந்து என்ன மூவ் பண்ணலாம், அடுத்து வந்து அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு டிஸ்கஷன் மாதிரி நம்ம வந்து மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு அதுக்காக நம்ம வந்து ஒரு சந்திப்பை வந்து ஒரு ஏற்பாடு செய்யணும் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை ஒன்று வருது. அதற்கு முதலமைச்சர் தரப்புலேருந்து முதலமைச்சரோட அலுவலகம் தரப்புலேருந்து இப்போ ஃப்ளட் எல்லாமே போயிட்டு இருக்கு. இந்த வேலையில் வந்து முதலமைச்சர் வந்து பிஸியாக இருக்காரு. ஸோ இந்த வேலையெல்லாமே முடிச்சுட்டு மத்திய அரசாங்கம் வந்து மத்திய அரசோட குழு வந்து இங்கே எல்லாமே செயல்பட்டு இருக்காங்க. அந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு இந்த ஃப்ளட் ரிலீஃபோட இந்த ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு அதன் பிறகு நம்ம வந்து நாங்கள் வந்து சந்திக்கிறோம். அப்போ தான் முதலமைச்சர் வந்து அவைலபிளாக இருப்பார் அப்படின்ட்டு முதலமைச்சர் தரப்புலேருந்து ஒரு விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கு. ஆக தொடர்ச்சியாக டிஎம்கே அரசாங்கம் வந்து பொறுப்பேற்ற பின்னாடி இந்த ஆளுநரோட செயல்பாடுகள் எல்லாமே நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்துருப்போம். என்ன அப்படின்ட்டுனா மாநில அரசாங்கத்துக்கு எதிராக தான் தொடர்ச்சியாக வந்து செயல்பட்டு இருந்தார். என்னை வந்து யாருமே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நினைப்பில் தான் ஆளுநர் வந்து அது ஒரு 2-3 வருஷமாகவே சுற்றிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மாநில மக்கள் நினைக்கிறாங்களே அத்தகைய மனநிலைக்கு முற்றிலும் எதிராக தான் ஆளுநர் வந்து தொடர்ந்து வந்து செயல்படுத்திட்டு இருந்தார். கார்ல் மார்க்ஸை வந்து எதிர்த்து பேசுதாலும் சரி, பெரியாரை விமர்சித்து பேசுதாலும் சரி, குறிப்பாக தமிழ்நாட்டோட சித்தாந்தங்களையும் கொள்கைகளையும் தமிழ்நாட்டு மக்கள் பின்பற்றுகின்ற இத்தகைய நெறிமுறைகள் வந்து விமர்சித்து பேசுதாலும் சரி, பல்வேறு தரப்பு மக்களோட எதிர்ப்போடு தான் ஆளுநர் வந்து இங்கே செயல்படுத்தினார்னு சொல்லலாம். குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கத்தில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அத்தகைய மசோதாக்களை கிடப்பில் போட்டு வச்சுருந்து மக்களை இன்னுமே கோவப்படுத்திருக்குன்னே சொல்லலாம். அப்போ எல்லாமே மாநில அரசாங்கத்து கூட ஒரு சண்டை சச்சரவும் அவர் கூட விவாதம் நடத்துகிறதோ சட்டமன்றத்திலேருந்து வெளியேறிச்சுன்றதும் அப்படி இப்படின்னு தமிழ்நாடுக்கும் ஆளுநருக்கும் அந்த ஒரு 60 வருட ஒரு 50-60 வருட அத்தகைய ஒரு பகை மாதிரின்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு வரலாறு இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரியே தான் ஆளுநர் வந்து தமிழ்நாடுக்குள்ளே அந்த அளவுக்கு ஒத்தியே வரல, எதுவுமே வரல. ஸோ இதெல்லாமே சரிப்பட்டு வராது, நம்ம கட்டாயமாக நம்ம வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய்ட்டு ஒரு வழக்கு ஒன்று தொடுத்தால் தான் அவர் வந்து வழிக்கு வருவார் அப்படின்ற ஒரு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற அந்த ஒரு டூலை பயன்படுத்தி அந்த ஒரு வழியை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக உச்சநீதிமன்றம் வந்து வழக்கு கொண்டு வந்தாங்க. அந்த வழக்கோட தீர்ப்பு பெயரில் ஆளுநர் வந்து மீண்டும் வந்து ஓகே நம்ம வந்து சந்திக்கலாம், பரஸ்பர நல்லூர் வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்ட்டு ஆளுநர் வந்து சொல்லியிருக்காரு. இத்தகைய விஷயம் தானே மக்கள் வந்து அப்பயே சொல்லிட்டு இருந்தாங்க, ஆளுநர் வந்து இந்த மாதிரி செயல்படுறது சரியில்லை, அவர் வந்து அவரோட பிஹேவியர் வந்து மாற்றிக்கணும், இது வந்து சீக்கிரமாக வந்து இதுக்கு வந்து தீர்வு காணணும் அப்படின்ட்டு இது உச்சநீதிமன்றம் போயிட்டு வர்றதுக்கு அவர் முன்னாடியே மக்களோ இல்லை அரசியல் கட்சி தலைவர்களோ இல்லை கூட்டணி கட்சி தலைவர்களோ பல்வேறு நபர்கள் வந்து ஆளுநருக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து வலியுறுத்தி இருந்தாங்க. இருந்தாலும் இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு ஆளுநர் வந்து ரொம்பவே கடுமையான அந்த ஒரு விரக்தியில் தான் இருந்தார். மீண்டும் இப்போ உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்புனால மீண்டும் ஆளுநர் வந்து ஒரு படி இல்லை ஒரு 2-3 படியை வந்து இறங்கி வந்து ஓகே சொல்லுங்கள் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து ஆளுநர் வந்து தள்ளப்பட்டிருக்காருன்னே சொல்லலாம். மேலும் ஆளுநர் வந்து முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு பின்னாடி கிடப்பில் இருக்கிற மசோதாக்கள் எல்லாமே திரும்பவும் சட்டமன்றத்துக்கு அனுப்புகிறாரா இல்லை குடியரசுத் தலைவருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாரா, அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ஒப்புதல் வழங்குறாரா அப்படின்ட்டு பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் ஆளுநரோட இத்தகைய நடவடிக்கைகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு மக்களுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு எங்களோட பகிர்ந்துக்கோங்க. ரொம்ப நன்றி.